ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்எஸ் எக்ஸலில் Ctrl ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸ் தான் பார்க்க போகிறோம். Ctrl ஏ செலக்ட் ஆல் கரண்ட் ஒர்க்ஷீட்டு முழுவதுமாவோ அல்லது நம்மளோட கண்டென்ட் அளவுக்கு உள்ள எல்லா டெக்ஸ்ட்டையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். Ctrl பி செலக்ட் ஆன டெக்ஸ்ட்டை நம்ம போல்டு ஃபார்மேட் பண்ணிக்கலாம். Ctrl சி நம்ம செலக்டட் கண்டென்ட்டை காப்பி பண்ணிக்கலாம். Ctrl டி ஃபில் டவுன் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய செல்லில் இருக்கக்கூடிய கண்டென்ட் மற்றும் அதோட ஃபார்மேட் ரெண்டையுமே காப்பி பண்ணி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய செல்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து Ctrl இ ஃப்ளாஷ் ஃபில். இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய எக்ஸலில் இருக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஷார்ட்கட் கீ தான் இது. செலக்டட் கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணியோ இல்லை மெர்ஜ் பண்ணியோ என்ன ஃபார்மேட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டேபிள் ஃபுல்லாகவே நம்மளால் ஃபார்மேட் பண்ணிக்க முடியும். அடுத்து Ctrl எஃப் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அடுத்து Ctrl ஜி கோ டு நம்ம எந்த லைன் எந்த ரோ எந்த காலம் எந்த செல் வேணுமோ அங்கே போய்க்கலாம். அடுத்து Ctrl ஹெச் ரீப்ளேஸ் ஃபைண்ட் பண்ண கண்டென்ட்டுக்கு பதிலாக நம்ம வேறு கண்டென்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து Ctrl ஐ செலக்டட் கண்டென்ட்டை இட்டாலிக் ஃபார்மேட்டில் பண்ணிக்கலாம். Ctrl ஜே இதுவும் நியூ வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு கமாண்டு தான். ஒரு செல்லில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பிரேக் பண்ணி அது கீழே கொண்டு வந்துக்கலாம். Ctrl கே இன்சர்ட் ஹைப்பர் லிங்க் செலக்ட் பண்ண ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஒரு ஃபைலை லிங்க் பண்ணிக்கலாம். இது மூலமாக Ctrl எல் கிரியேட் டேபிள் நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். Ctrl என் நியூவாக ஒரு ஒர்க்ஷீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து Ctrl ஓ ஓப்பன் எக்ஸிஸ்டிங் எக்ஸல் சீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். Ctrl பி கரண்ட் பேஜ் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். அடுத்து இதுவும் ஒரு நியூ வெர்ஷன் ஷார்ட்கட் தான். Ctrl கியூ இது நம்ம செலக்ட் பண்ணியிருக்க கண்டென்ட்டில் கார்னரில் ஒரு அனாலிசிஸ் டேப் வரும், அதில் நம்ம அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். அடுத்து Ctrl ஆர் ஃபில் ரைட்டு இது நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய செல்லோட ஃபார்மேட் கண்டென்ட்டை ரைட் சைடு ஃபில் பண்ணிக்கலாம். Ctrl எஸ் கரண்ட்டாக ஓப்பன் பண்ணியிருக்க ஒர்க்ஷீட்டை சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து Ctrl டி கிரியேட் டேபிள் டயலாக் பாக்ஸ் வரும், அதில் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். Ctrl யூ செலக்டட் டெக்ஸ்ட்டை அண்டர்லைன் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். Ctrl வி பேஸ்ட் கட் காப்பி பண்ணியிருக்க கண்டென்ட்டை இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl டபிள்யூ ஓப்பன் பண்ணியிருக்க ஒர்க்ஷீட்டை இதில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து Ctrl எக்ஸ் செலக்டட் டெக்ஸ்ட்டை கட் பண்ணிக்கலாம், அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து Ctrl ஒய் நம்ம லாஸ்ட்டாக பண்ண ஆக்ஷனை ரீடூ பண்ணிக்கலாம். Ctrl இசட் அண்டு லாஸ்ட்டாக பண்ண தேவையில்லாத ஆக்ஷன்ஸை நம்ம அண்டு பண்ணிக்கலாம். Ctrl ஆல்ட் வி பேஸ்ட் ஸ்பெஷல் காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்ம Ctrl ஆல்ட் வி கொடுக்கும்போது பேஸ்ட் ஸ்பெஷலோட பாக்ஸ் ஓப்பன் ஆகும். Ctrl ஒன் ஃபார்மேட் பாக்ஸ் அந்த செல்லை நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். Ctrl 5 கொடுத்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டு செலக்டட் டெக்ஸ்ட்டை ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம். Ctrl 9 பர்டிகுலர் செலக்டட் ரோவை ஹிடன் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் Ctrl 9 கொடுத்தோம் அப்படின்னா ஹிடன் பண்ண ரோவை அன்ஹைட் பண்ணிக்கலாம். Ctrl 0 கொடுத்தோம் அப்படின்னா செலக்டட் காலமை ஹைட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் Ctrl 0 கொடுத்தோம் அப்படின்னா ஹிடன் காலமை அன்ஹைட் பண்ணிக்கலாம். Ctrl டபுள் கோட் கொடுத்தோம் அப்படின்னா மேலே ஆக்டிவ் செல்லுக்கு மேலே இருக்க செல்லோட ஃபார்முலாவை பார்த்துக்கலாம். Ctrl ப்ளஸ் சிங்கிள் கோட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணிக்கலாம். Ctrl ப்ளஸ் செமிகோலன் கரண்ட் டேட் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். Ctrl ஷிஃப்ட் கோலன் கொடுத்தோம் அப்படின்னா கரண்ட் டைம் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். Ctrl ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா பர்டிகுலர் காலம் செலக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க எக்ஸலோட ஷார்ட்கட் கீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.